இப்போ பேட்டர்ன் மேக் பண்ணியாச்சு. பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். எல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு கிளாஸ்லேயும் அவங்களுக்கு டீச் பண்ணியாச்சு. கட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம இதுலேயே நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிக்கலாம். தனியாக ட்ரேஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி தான். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, நெக்கை இங்கே வெட்ட போகிறதில்ல. ஸ்டிச் பண்ணும்போது தான் நெக் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த காலருக்கு. ஓகே, இப்போ நம்ம 0லேருந்து கட் பண்ணலாம். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப். ஓகே, இப்போ நம்ம எங்கே நாச்சஸ் போடலான்னு பார்க்கலாம். 7ல் ஒரு நாச் அண்ட் எங்க ஆம்ஹோல்க்கு எக்ஸ்ல ஒரு நாச். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டாட் வைக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டீங்க. டாட்டும் வைக்க தெரியும், பிரின்சஸ் ஸ்டைலும் உங்களுக்கு கட் பண்ண தெரியும். அப்போ நீங்க டாட்டோ பிரின்சஸ் ஸ்டைலோ இதுல இன்க்ளூட் பண்றீங்கன்னா சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் இப்போ டாட்டுக்கு வந்து கட் பண்ணலை, நான் வச்சிருக்கேன். தைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து 2 விதமாகவும் தெரியும். டாட் இல்லைன்னா இதில் 1 இன்ச்சை கம்மி பண்ணிடுவீங்க, ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. டாட் இருக்குது, பிரின்சஸ் ஸ்டைல் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுடுவீங்க. இப்போ இன்னும் நம்ம நாச்சஸ் பண்ண வேண்டியது, டாட் எங்கே வருதோ அங்கே நாச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இப்போ நாச் பண்ணேன்னா ஃப்ரண்ட்டுக்கும் சேர்ந்து ட்ரேஸ் ஆகிடும். அதனால ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வேற மாதிரி டாட் கொடுக்க போகிறோம். அதனால இப்போ நான் கட் பண்ணிட்டு தனித்தனியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக்குக்கு டாட் வர இடத்துல நம்ம நாச் பண்ணிக்கலாம். டாட்டோட பொசிஷன் அண்ட் டாட்டோட லென்த் மட்டும் வச்சா போதும். டாட்டோட வித் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண்ணிடலாம். இந்த 2 மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்மளோட டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த 2 பண்ணுறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட். ஃப்ரண்ட்டுக்கு என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம ஆர்ம்ஹோல் சேஞ்ச் பண்ண போகிறோம், நெக் சேஞ்ச் பண்ண போகிறோம் அண்ட் டாட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். டாட் வேணும்னா அதில் வந்து கட் பண்ண வேண்டாம், டாட் வேண்டான்னா கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் டாட் வேணும்னாலும் 2 விதமாக பண்ணலாம். டாட் மட்டும் பிடிச்சிக்கிறது ஒரு மெத்தட், இல்லை நான் பிரின்சஸ் ஸ்டைல் மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஹாஃப் ஸ்டாண்ட் காலர்லேயும் பிரின்சஸ் ஸ்டைல் ஃப்ரம் ஷோல்டரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரின்சஸ் ஸ்டைல் ஃப்ரம் ஆர்ம்ஹோல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்டாண்ட் காலர் வித் பிரின்சஸ் ஸ்டைல் ஃப்ரம் ஆர்ம்ஹோல், இப்படி நிறைய வெரைட்டியில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இதில் மெயினாக நான் இப்போ இதில் ஒன்று தான் பண்ண போகிறேன். இந்த XX' ஆர்ம்ஹோல் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச் இன்சைட் வச்சுக்கிறேன். அதுலேருந்து மேலேருந்து ஸ்கேலில் தான் ஜாயின் பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கர்வ் ஷேப் கொடுக்க போகிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் எந்த டிஃப்ரென்ஸும் வரக்கூடாது. அண்ட் முடிகிற இடம் 2 ஸ்டார்டிங் இடத்துலையும் நோ சேஞ்சஸ். அப்படின்னா நம்ம மாற்றி இது பண்ணிட்டா ஷோல்டர் மேட்ச் ஆகாது. அண்ட் சைடில் வந்து நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்ல, அதில் வந்து நமக்கு கரெக்டாக வராது. மேலே கீழே அன்ஈவன் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. இங்கே மட்டும் எக்ஸில் மட்டும் 1/2 இன்ச் உள்ளே வச்சு உள்வாங்கி வரைஞ்சிக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹாஃப் ஸ்டாண்ட் காலர் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் நெக்கும் ஃபேப்ரிக்கில் வெட்டக்கூடாது. அதனால நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. கேன்வாஸ் கட்டிங் அப்போ நெக் ஃப்ரண்ட் நெக்கோட டீடைலிங் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரண்ட் நெக் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நோட்ஸ் பார்த்து 09 112 chest plus 3 inches. அப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? உங்களை ஆன்சர் என்ன வரும்?
6 இன்ச்சஸ் வரும், இல்லைன்னா 6.5 இன்ச்சஸ் வரும். ஒரு நார்மல் பர்சனுக்கு 6 வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம பல்கா இருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் டீப் தேவைப்படுது அப்படின்னா 6.5 இன்ச்சஸ். அப்போ இந்த 6